Hi friends, welcome to our channel. நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அச்சு வெச்சும் அச்சு இல்லாமையும் சிம்பிளா வீட்ல எப்படி ஈஸியா கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காவை வணக்கிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர்டா இருக்கும், சாப்பிடும்போது செம டேஸ்டா இருக்கும். இதை போட்டு நல்லா நீங்க வருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டவோ குறைச்சிக்கலாம். இது உருகட்டும். இப்போ நமக்கு வெல்லம் உருகிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க கிரவுண்ட்நட் சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, அதை திக்காகிற வரைக்கும் நீங்கள் கிரவுண்ட்நட் போட்டு சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சிருக்கணும். ரொம்ப திக் பண்ணிடாதீங்க. ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக் பண்ணிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ மீடியம்லே இந்த மாதிரி இருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மாவு பிசுக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு சாஃப்டாக வரும். தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப் மாவு சேர்த்துக்கலாம். மாவுலையே புது மாவு பழைய மாவுன்னு 2 இருக்குது. இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ சுடு தண்ணியை அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்புறம் ஒரு டைம் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சில மாவு நிறைய தண்ணி இழுக்கும், ஒரு சில மாவு கம்மி தண்ணியாக இழுக்கும். ஸோ தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுனால தப்பே இல்லை. இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு பிசுன்னு இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்தில் இருக்கணும். உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி அச்சு பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி அச்சு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெயை வச்சு அந்த அச்சியை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா டீப்பாக உள்ள எவ்வளோ அந்த அச்சு எப்படி இருக்கோ அந்த ஷேப்பு மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பூரணம் எடுத்து இதில் ஃபில் பண்ணிடுங்க. இந்த பூரணத்தை ஃபில் பண்ண அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக மாவு எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்களுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு பூண்டு அச்சு ரெடி. வாங்க அடுத்து இந்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நிறைய ஆயில் ஆர் நெய் க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். உங்களுக்கு பூண்டு அச்சு ஈஸியாக இருக்கும் இதை விட. ஆனால் எதுவுமே ஒரு 10 டைம்ஸ் செஞ்சிங்கன்னா பழகிரும். இந்த மாதிரி 2 சைடும் தனித்தனியாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் எடுத்துருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப் வரும். இந்த மாதிரி 2 சைடும் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பூண்டு அச்சை விட பூரணம் நிறைய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண முடியும். இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி மெதுவாக எடுங்க. அவசரப்பட்டீங்கன்னா ஷேப் போயிடும். மெதுவாக எடுத்து சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் அச்சு இல்லாமல் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெய் தொட்டு. அது இந்த மாதிரி ரவுண்டாக வந்த அப்புறம் பூரணம் எடுத்து வச்சு அதை சுருட்டிக்கோங்க இந்த ஷேப்க்கு. இப்போ நம்ம அச்சு இல்லாமல் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிடுங்க தட்டை. ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக பார்த்து விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிடுங்க.